இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியாவின் புத்தகம் 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாகன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஏன் இப்படி வேண்டுதல் செய்கிறாங்க? நம்மளோட தேவைகளை கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது முதல்ல துதியும் கனமும். நமக்கு கடவுள் செஞ்ச உதவியை நினச்சி நன்றி சொல்லிவிட்டு அடுத்து அவரை கனம் பண்ணும்போது தேவன் நம்மளோட வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்பார். நம்மளோட தேவையில கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, நமக்கு நம்மளோட பிரச்சனை தான் முக்கியம்னு முதல்ல அதை தான் கடவுள்கிட்ட சொல்கிறோம். என்னமோ கடவுள் 5 நிமிஷம் தான் நம்மளோட ப்ரேயரை கேட்பார், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வேண்டிக்கணும்னு அப்படி நினச்சி நம்ம அவசர அவசரமாக சொல்கிறோம். முதல்ல மனசை அமைதிப்படுத்திட்டு கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்கி நம்மளோட ப்ரேயரை துதித்தல்லையும் கனத்துலையும் ஆரம்பிக்கும்போது கடவுள் எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்மளோட பிரச்சனையை செவி கொடுத்து கேட்டு அந்த காரியத்தை நம்மளுக்கு வாய்க்கவும் பண்ணுவார். ஆமேன்.